பதிவு செய்வதற்காக கர்னல் மலையப்பன் இணைகிறார். சார், இது பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்திய ராணுவம் ஃபுல்லா பாகிஸ்தான்ல இருந்து வந்த அட்டாக் எல்லாம் ட்ரோன் அட்டாக். இப்போ வந்து டெக்னிக்கல் வார், கம்யூனிகேஷன் வார், டாக்டிக்கல் வார்ல நம்ம பிசிக்கல் வார் இல்லை. அங்கிருந்து ஏர்கிராஃப்ட் மூலம் வந்தது 2-3 ஏர்கிராஃப்ட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பைலட்டை வந்து கேப்சர் பண்ணி அவரை வந்து ஹியூமனிட்டேரியன் அவருக்கு எல்லாம் மெடிக்கல் எய்டு கொடுக்குறாங்க. நேற்று வந்து பாகிஸ்தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் 4 o'clock இருந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான சிட்டி பார்டர்ல இருக்கிற அமிர்த்சர், ஜம், பட்டான்கோட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. அதனால அதுக்கு ரிப்பல் பண்றதுக்காக இந்தியா வந்து ஃபுல் ஃபிளெஜ் அட்டாக் கராச்சி, இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட், பெஷாவர் இந்த இடத்துலாம் நல்ல கண்டினியூஸ் அட்டாக் பண்ணாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் பிரதமர் வந்து பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப தாங்க முடியாத நிலைமையில அங்க போயாச்சு. அதே மாதிரி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபும் எங்க இருக்காருன்னு தெரியாம அவரு பங்கருக்கு போயாச்சு. இந்தியன் நேவி வந்து ஆஃப்டர் 1971 வாருக்கு பிறகு கராச்சி போட்ட ஒண்ணும் இல்லாம டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல நிறைய அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி ட்ரோன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நம்ம சிஸ்டம் S-400 வந்து உலகத்திலேயே நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. எந்த அட்டாக் வந்தாலும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி இந்தியாவுக்குள்ள லேண்ட் ஆகாத பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து சைனாவோட H-9 அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க செக்யூரிட்டி. அதையும் தாண்டி அங்கே போய் அட்டாக் பண்ணி அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆர்ட்லரி பொசிஷன், ATCs, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து உலக நாடுகளே வியப்பிக்கும் அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அவ்வளவு பிரமாதமாக கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் உலகத்தில் எப்படி இந்தியா கம்ப்யூட்டரில் ரொம்ப முன்னேறி இருக்குதோ அதில் தமிழ்நாடு முக்கிய பங்கோ, அதே மாதிரி இப்போ வார் வந்து ஃபிசிக்கலாக பீப்புள் மூவ் பண்ணுறது ரொம்ப லெஸ்ஸு. ஸோ கமாண்ட், கம்யூனிகேஷன், கண்ட்ரோல், காம்பேக்ட் இந்த லெவல்லே போய்கிட்டு இருக்குது. கம்யூனிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே குரேஷின்னு ஒரு லேடி வந்து ப்ரீஃப் பண்ணாங்க. அவங்க வந்து சிக்னல்ஸ் ஜிம்மி போட்டிருக்காங்க. அவங்க கம்யூனிகேஷனில் உள்ளவங்க, ஆர்மி சிக்னல்ஸ்னு பேர். அதே மாதிரி நானும் ஆர்மி சிக்னல்ஸ் பிரிவில் இருக்கிறேன். ஃபுல் வார் வந்து டெக்னிக்கல் தான், ப்ரெசிஷனாக நம்ம அடித்தது காரணம் என்ன, நம்ம அவ்வளோ டெவலப் பண்ணி அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். அதுள்ள நம்ம ஆர்ம் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, சிவிலியனும் ஒரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஒரு பீப்புளும் ரெஸ்பான்சிபிள். அவங்க எல்லாம் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இந்த லெவலுக்கு வர்றதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு பெருமைப்படணும். வீடியோ. உங்கள் கருத்தை பதிவு செய்தமைக்கு கர்னல் மலையப்பன் நன்றி சார்.